டிஆர்ஐ அகாடமிலேருந்து இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, நடந்து முடிஞ்ச குரூப் எக்ஸாமுடைய கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நிறைய பேர் நம்ம மாணவர்கள் தெரிஞ்சவங்க நிறையா பேர் வந்து எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்காங்க. அவங்ககிட்ட கேட்ட வரைக்கும், நம்மளை தெரிஞ்ச சர்க்கிள்ஸில் கேட்ட வரைக்கும் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கான்செப்டாக நம்ம வச்சுருக்கோம். இது மேக்ஸிமம் இருக்கும், இதுக்கு முன்ன பின்ன இருக்கலாம், ஒரு 2-3 மார்க் கூட இருக்கலாம். மெஜாரிட்டியாக இதுதான் இருக்குதுன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. எவ்வளோ அப்படின்னா, பிசி எம்பிசிக்கு 155 ப்ளஸ், எஸ்சி எஸ்டி கேட்டகரியா 145 ப்ளஸ், பிஎஸ்டிஎம் தமிழ் மொழி முடிச்சிருக்கீங்களா 145 ப்ளஸ். ஸோ யாரெல்லாம் சேஃப் ஜோன் சார் அப்படின்னா, 150 ப்ளஸ் அடிச்சிருக்கோம் இல்லையா, அவங்களாம் ஆவரேஜாக சேஃப் ஜோன்ஸ். இந்த கட் ஆஃப்லாம் கன்ஃபார்ம் அடிச்சிருக்கோம், அதாவது இந்த கொஸ்டின்ஸ் ஒரு அடிச்சிருக்கோம் அப்படின்னா நீங்கள் வந்து டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் குரூப் 2 மெயின்ஸுக்கு படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா குரூப் 2 மெயின்ஸ் படிக்கணும், அது டயத்தை வேஸ்ட் பண்ணால் மின்னிலேருந்து நீங்கள் ஆரம்பிச்சு அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி சார், இது கீழே அடித்தவங்களாம் என்ன பண்ணுறது? நான் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தேன், 1 வருடம் 1.5 வருடம் 6 மாதங்கள் கடுமையான உழைப்பை போட்டேன். ஆனால் எனக்கு இந்த குரூப் 2 வந்து நான் எதிர்பார்த்த முடிவு எனக்கு தரல, நாங்கள் என்ன அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா, அந்த மாணவர்களுக்காக நான் இந்த வீடியோ. மேக்ஸிமம் நம்ம 130 to 140 நிறைய பேர் இந்த குரூப் 2வில் அடிச்சிருக்கீங்க. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, புத்தகத்திலிருந்து நம்ம படித்ததிலிருந்து 60% தான் வந்திருக்கு. பேலன்ஸ் 40% எப்படி சார் அப்படின்னா, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட்ஸ். நம்ம நிறைய டெஸ்ட் போட்டு பார்த்துருப்போம், அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துருப்போம், அதில் இருந்து இப்படியெல்லாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கும். அதையும் தாண்டி நிறைய கஷ்டமான கேள்வி கேட்டிருப்பாங்க. அங்கே போய் நம்ம தேர்வு வகுப்பில் எப்படி நம்ம அந்த டயத்தை ப்ரெஷர் இல்லாமல் ஹேண்டில் பண்ணுறோம், அந்த டயத்தில் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் வச்சு எப்படி அடிக்கிறோம், இந்த 40% கேள்வி தான் நம்ம போஸ்டிங் அடிக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறத முடிவு செய்யக்கூடிய ஒரு கேள்வி. இப்போ குரூப் 2 எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. அடுத்து நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, அடுத்து குரூப் 4 எக்ஸாம் எப்போ? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, குரூப் 4 எக்ஸாம் வந்து அடுத்த வருடம் டிசம்பர் மாதம் இறுதியில், அக்டோபர் முதல் டிசம்பர் மாதம் இறுதியில் நடக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா கண்டிப்பாக 2026 ஜனவரி பிப்ரவரியில் நடக்கும். ஏன்னா அந்த வருடம் தேர்தல் இருக்குது, சட்டமன்ற தேர்தல்னால கண்டிப்பாக நடக்கும். இதுக்கு இடைப்பட்ட இதில் வந்து நம்ம குரூப் 4க்கு எவ்வளோ நாள் இருக்குது, பொறுமையாக படிச்சுக்கிறலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் தான் மிகப்பெரிய தப்பு. இன்றைக்கி நிறைய பேர் நம்ம கிளியர் பண்ணுறது காரணமே கடைசி நேரத்தில் படித்தது, கன்சிஸ்டன்சி இல்லாமல் படித்தது, ரிவிஷன் இல்லாமல் போகுது. ஸோ என்ன பண்ணணும், கொஞ்ச நேரம் நம்ம டெய்லி படித்தா கூட ஒரு 2 மணி நேரம் படிக்கணுமா, தொடர்ச்சியாக 2 மணி நேரம் எல்லா நாட்களும் படிக்க வேண்டும், வெற்றி நம்மளுக்கு நிச்சயம். சரி, ஓகே. குரூப் 4 எக்ஸாம் எப்போ? 2025 எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்து எஸ்ஏ எக்ஸாம் எப்போ வருது அப்படின்னா, அடுத்த மாதம் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எக்ஸாம் படிக்கிற மாணவர்களுக்கும் நம்ம சேனலில் வந்து இலவசமான பயிற்சியும் டெஸ்ட் பேச்சும் வழங்கப்படுகிறது. அதே மாதிரி குரூப் 4 எக்ஸாமுக்கும் தொடங்க போகிறோம். அதுக்கான டேட் வந்து நம்ம சொல்லுவோம். சரி சார், இப்போ குரூப் 2 எக்ஸாம் உங்களுக்கு என்ன பாடத்தை கற்றுக் கொடுத்துருது அப்படின்னா, குரூப் 2 எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 80% கேள்வி முதல் 60% கேள்வி தான் புத்தகத்திலிருந்து வரப்போகுது. நீங்கள் என்ன படித்தாலும் சரி. பாக்கி 30 முதல் 40% கேள்விகள் வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட்ஸில் தேர்வு அறையில் நம்ம எப்படி அதற்கு பதிலளிக்கிறோம் என்பதை பொறுத்து தான் அமைய போகிறது. இது வரைக்கும் நம்ம எப்படி படிச்சுட்டு இருப்போம், சிலபஸை படிப்போம், சிலபஸ்லேருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்ப்போம், புக் பேக் படிப்போம், வேறு என்ன பார்க்கலாம், சிலபஸ் பார்ப்போம், புக் வைஸாக படிப்போம். இந்த மாதிரி அரசமாகவே அரைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம அடுத்த வர வகுப்புகளில் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணணும், அதுக்கு டிஎன்பிசி ரொம்ப அட்வான்ஸ்டாக போயிட்டாங்க. எக்ஸாம்பிள் இந்த குரூப் 2 கிட்ட வேட்டி கொஸ்டினே பார்த்துக்கோங்க, அதுக்கு ஒரு சான்று. அப்போ நம்ம வந்து புது யுக்தியை கையாளணும். அது என்ன அப்படின்னா, படிக்கிற விஷயத்தை ரொம்ப தெளிவாக படிக்கணும். சரி, இதாக இப்போ குரூப் 4க்கும் பார்க்கலாம், குரூப் 2க்கும் பார்க்கலாம். என்ன அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். தமிழ்லேருந்து நமக்கு எவ்வளோ 100 மதிப்பெண்கள் வருதா? இப்போ புக் வைஸ் படிக்கிறோம். புக் வைஸ் நிறைய பேர் ஓல்டு புத்தகத்தை படிச்சிருக்க மாட்டோம். அப்படியே ஓல்டு புத்தகத்தை படிச்சிருந்தாலும் 10வது வரைக்கும் தான் படிச்சிருப்போம். இந்த குரூப் 2 எக்ஸாம் வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஏன் அப்படின்னா 11th ஓல்டு புக்கிலேருந்து கொஸ்டின் வந்திருக்கு. இந்த குரூப் 2ல் 11th ஓல்டு புக்கிலேருந்து கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ அப்போ என்ன, குரூப் டிஎன்பிசி என்ன சொல்லுது அப்படின்னா, நீ இதே படிக்கிறியா, அப்போ நீ அதுலேருந்து நெக்ஸ்ட்டாக கேட்பீங்க. இப்போ டிஎன்பிசி அட்வான்டேஜ் ஆகிட்டாங்க. நம்ம இன்னும் அதுவே
இதுதான் இதுக்குள்ளதான் அப்படியே அதுக்குள்ளேயே கூண்டு அடையப்பட்ட கிளி போல திரும்ப 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 அதவே தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுலேருந்து வெளியே வரணும். ஸோ அப்போ நம்ம புக் வைஸ் படிக்கிறப்ப எப்படி படிக்கணும்? 6th to 12th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக் நியூ புக் ரெண்டையும் ஃபஸ்ட்டு முடிக்கணும். ஸோ தமிழுக்கு 6th to 12th வரைக்கும் ஓல்டு புக்கையும் நியூ புக்கையும் முடிக்கணும். முடிச்சுட்டு சிலபஸ் பேப்பர் கையில் இருக்கணும். நம்ம எல்லா குரூப் தேர்வு போட்டித் தேர்வு படிக்கிற எல்லா மாணவர்களும் முதல்ல சிலபஸை பிரிண்ட் அவுட் போட்டு கையில் வச்சுருங்க. அப்போ அந்த சிலபஸ் எடுக்கிறோம். அடுத்து என்ன பண்ணுறோம்? சிலபஸை எடுக்கிறோம். சிலபஸில் இப்போ பார்க்குறோம் இலக்கண டாப்பிக்கா, இலக்கியமா, அறிஞர்களை பற்றியா, பாரதியார் பாரதிதாசன் உங்களை பற்றியா, அதெல்லாம் பார்க்குறோம். வேர் டு ஸ்டடி நம்ம சேனல்லே கொடுத்துருவோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வேர் டு ஸ்டடி பார்க்குறீங்க, அது எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதை அப்படியே வரிசையாக முடிக்கணும். அடுத்தது சிலபஸ் படி படிக்கலாம். சிலபஸ் படி படிக்கிறோம். ஃபஸ்ட்டு புக்கில் படிச்சிருக்கோம் ஓவராலாக, அதுலேருந்து தான் சிலபஸ் வரப்போகுது. அப்போ நம்மளுக்கு ரெண்டாவது படிக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் தெளிவாக தெரியும். ஒரு வேலையை முதல் தடவை செய்கிறப்போ தான் ஓகே என்ன இருக்கும், திரும்ப திரும்ப செய்கிறப்ப அந்த வேலையை வந்து நம்மளுக்கு பழக்கப்பட்டு போயிடும், பிடிச்சி போயிடும். ஓகே, அப்போ சிலபஸ் படிக்கணும். அடுத்து என்ன சார் பண்ணணும் அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் போகிறோம். நம்ம சேனலுமே டெஸ்ட் பேட்ச் நடத்த போகிறோம். அதுக்கான தேதி நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அறிவிப்போம். டெஸ்ட் பேட்ச் போடணும். என்ன எப்படி டெஸ்ட் பேட்ச் போடுறதுன்னா, இப்போ ஒரு வாரத்துக்கு தேவையானதை படிச்சுட்டு இல்லை அன்னன்னைக்கு நம்ம டெஸ்ட் பேட்ச் போடலாம். நம்ம இது இருக்கு இல்லையா, 1 மார்க் வந்து நிறைய ட்ரை பண்ணி பார்க்கலாம். கடைகளில் நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து தொகுப்பாக வச்சுருக்காங்க. அதை நீங்கள் நிறைய ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்போ டெஸ்ட்டு வந்து போட்டு பார்க்கணும். டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும். ஏன் சார் டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும் அப்படின்னா, தேர்வு வகுப்புக்கான அந்த சூழ்நிலை, தேர்வு அரங்குக்கான அந்த ஒரு சூழ்நிலையை அதுதான் நம்மளுக்கு வந்து பழக்கப்படுத்தும். ஏன்னா அங்கே போய் நம்ம டக்கு ப்ரெஷர் ஆகும் இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கணும் அப்படின்னா நிறைய டெஸ்ட்ஸ் போட்டு பார்க்கணும். அதை மட்டும் போடக்கூடாது. டெஸ்ட்டில் எந்த மாதிரி கேள்விகள் கேட்குறாங்க, அப்போ இதுலேருந்து எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். டிஎன்பிசி பாயிண்ட் ஆஃப்லேருந்து நம்ம யோசிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு புரியும். இப்போ ஜவஹர்லால் நேரு பற்றி படிக்கிறோம் அப்படின்னா இவரை பற்றி இது வரைக்கும் இதை பற்றி கேட்டிருக்காங்க, அப்போ இனிமேல் இப்படி கேட்கலாம் அப்படிங்கிறது நம்ம தான் யோசிக்கணும். ஸோ அப்போ டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும். கடைசி என்ன சார் இது மட்டும் 3 மட்டும் போதுமானா? இது 3 மட்டும் எல்லாமே போடுவாங்க. யார் மெஜாரிட்டியாக இது பண்ண மாட்டாங்க. என்ன அப்படின்னா, பண்ணுறவங்க எல்லாம் குரூப் 2 குரூப் 4 எஸ்ஐ எல்லா எக்ஸாம் கிளியர் பண்ணிக்கிறாங்க. ரிப்பீட் ரிவிஷன் ரொம்ப முக்கியம். ரிவிஷன் அதெல்லாம் சார் ரிப்பீட் ரிவிஷன்னா படிக்கிறோம், படிச்சதை அப்படியே விட்டுருவோம். ஒரு வாரம் இல்லை ஒரு மாதம் கழிச்சு எடுத்து பார்க்குறப்ப ஓகே, ஒரு வாரம் கழிச்சு எடுத்து பார்க்குறப்ப படிச்சிருக்கோம் அப்படின்றது தெரியும். ஒரு மாதம் கழிச்சு எடுத்து பார்க்குறப்ப ஓகே, அது 1 வரி 2 வரி நம்மளுக்கு தெரியும், படிச்சிருக்கோமான்னு இருக்கும். அது கழித்து 6 மாதம் கழிச்சு படிக்கிறோம், புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ என்ன பண்ணணும்? ரிப்பீட் ரிவிஷன் பண்ணணும். இந்த 3ஐயும் ஃபஸ்ட்டு பண்ணுறோம், புக் படி படிக்கிறோம், சிலபஸ் படி படிக்கிறோம், டெஸ்ட்டை போடுறோம், அதுக்கடுத்து ரிப்பீட் ரிவிஷன் பண்ணுறோம். ரிவிஷன் பண்ண 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 என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்ஸில் போய் செட் ஆகிடும். ஸோ என்ன பண்ணுவோம்? ரிப்பீட் ரிவிஷன் பண்ண ரொம்ப ஒரு வேலை பண்ண முடியல அப்படின்னா வேறு வழி கிடையாது. குரூப் 2 நம்ம குரூப் 2ஓ குரூப் 4ஓ காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னா ரிவிஷன் இஸ் மஸ்ட். ஸோ ரிவிஷன் போடுறோம். ரிவிஷன் போட்டுட்டீங்க அப்படின்னா நம்ம தமிழை பொறுத்தது எல்லாத்துக்குமே நம்ம ஒரு 90 கேள்வி, அதாவது 100%ல் 90% ரெடி ஆகும். பாக்கி அந்த 10% சார் அப்படின்னா அந்த 10% வந்து டிஎன்பிசி நம்மளை அந்த தேர்வு வரையில யோசிக்க வைக்கிற மாதிரியான கேள்விகள் தான் கேட்பாங்க. இப்போ தமிழில் 90+ அடிக்கணும். இப்படி தமிழில் 90+ அடித்தால் மட்டும்தான் நம்மளை அடுத்ததுக்கு தேவைப்படும். நான் சொல்கிறேன் குரூப் 4க்கு, குரூப் 2க்கு வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான். ஸோ 90+. அடுத்து மேக்ஸ் சார், நான் என்ன தான் மேக்ஸ் போட்டாலும் சரி போட்டு தான் போகிறேன், ஆனால் அங்கே பரீட்சையில் வர்றது போட முடியல அப்படின்னா ஃபஸ்ட்டு மேக்ஸை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் படி படிக்கணும். ஏன்னா மேக்ஸ் வந்து சிலபஸ் படி எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். ஸோ மேக்ஸில் 25 கேள்விகள் கேட்பாங்க. ஸோ சிலபஸ் படி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சிலபஸ் படி பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸ் எங்கெங்கே இருக்குங்கிறத ஃபஸ்ட் நமக்கு தெரியணும். ஸோ சிலபஸ் படி படிக்க வேண்டும்.
முதல் சரி சிலபஸ் வரை படிச்சிட்டீங்க. இங்கே எல்சிஎம் இங்கே இருக்குது, ஹெச்சிஎஃப் இங்கே இருக்குது, தனி வட்டி இங்கே இருக்குது, கூட்டு வட்டி இங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டீங்க. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா அது நிறைய டைம் போட்டு பார்க்கணும். எப்படி சார் இப்போ ஒரு கணக்கு வருது, தனி வட்டி கணக்குலேயே பார்க்குறோம் அப்படின்னா அதே கணக்கு போட்டு பார்க்குறோம், அந்த கான்செப்டை பார்த்துக்கிறணும். ஓகே, கான்செப்டை பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்கும், இல்லை டெஸ்ட்டுக்குன்னு சொல்லி நிறையா புக்ஸ் வச்சுருப்பாங்க, இல்லை ஸ்கூல் புத்தகத்துல இருக்கும், அந்த மாதிரியான டைப்ஸை போட்டு பார்க்கணும். நல்லா புரிஞ்சு வந்து டைப்ஸ் தான் போட்டு பார்க்கணும், நாட் எ சம். ஸோ சம்மை நீங்கள் மனப்பாடம் பண்ண கூட, சம்மை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கூடாது, டைப்ஸ் தான் தேவை. இந்த மாதிரி தனிவட்டி காலம் கொடுத்துருக்கு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கான், வட்டினா எப்படி, இதுக்கு ஒரு மாடலா, வட்டி கொடுத்துருக்கான், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்குறான்னா அப்படி. ஸோ அந்த டைப்ஸ் தான் நீங்கள் ரொம்ப ஞாபகத்தில் வச்சுருக்கணும். அதை தான் நீங்கள் நிறையா வேரியேஷன்ஸ் டம்ஸில் போட்டு பார்க்கணும். அடுத்து மூணாவது என்ன பண்ணணும் அப்படின்னா புக் வைஸ் படிக்கணும். இப்போ சிலபஸ் வைஸ் முடிச்சுருப்பீங்க எல்லாம், எல்சிஎம், ஹெச்சிஎஃப், தனி வட்டி, கூட்டு வட்டி, வேலை, நேரம், இந்த மாதிரி முடிச்சிருப்பீங்க இல்லையா. இப்போ ஸ்கூல் புக் எடுக்கணும். எடுத்து 6th ஸ்டாண்டர்டாக இதை ஃபுல்லாக எடுக்கணும். 6th ஸ்டாண்டர்ட் என்னென்ன இருக்கும், எல்சிஎஃப், ஹெச்சிஎஃப், இந்த மாதிரி அப்படியே வரிசையா. அடுத்து 7th ஸ்டாண்டர்ட். இப்படி பார்க்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஓகே எந்தெந்த புத்தகத்தில் எந்தெந்த வகுப்புகள் இருக்குது அப்படிங்கிறது இன்னும் உங்களுக்கு நல்லா புரியும். அடுத்து 4 அஸ் யூஸ்வல் டெஸ்ட்டு. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட்டு போட்டுக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா நம்ம மேக்ஸுக்கும் சரி எல்லாத்துக்குமே நம்ம டெஸ்ட்டு நடத்த போகிறோம். அதுக்கான அறிவிப்பு பின்னாடி அறிவிக்கப்படும். டெஸ்ட்டுமே சரி நிறைய போட 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 என்ன ஆகும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோ நம்ம அந்த அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணோம்னா நிறைய டெஸ்ட்டு போகணும். 25 மார்க்குக்கு நம்ம 20+, 20+ங்கிறது ஆவரேஜ், 21, 22, 25 எடுக்கலாம். ஸோ 20க்கு மேலே, 22க்கு மேலே எடுத்தால்தான் நம்ம கிளியர் பண்ண முடியும். குரூப் 2 இருந்தாலும் சரி, குரூப் 1 இருந்தாலும் சரி, குரூப் 4 இருந்தாலும் சரி. ஸோ ஃபஸ்ட்டு சிலபஸ் படி மேக்ஸை பார்க்குறோம், டைப்ஸ் கணக்கு நிறைய போடுறோம், அடுத்து புக் வைஸ் பார்க்குறோம், டெஸ்ட்டாக போடுறோம், கடைசியில் இங்கே ரிவிஷன். இதுக்கும் ரிவிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிவிஷனை முடிக்கணும். மேக்ஸில் ஜாம்போ ஆனாலும் மேக்ஸில் இப்போ முடிச்சு. அடுத்து தான் மிக முக்கியமான ஒரு பார்ட், டிஎன்பிசி நம்ம கூட விளையாடுற ஒரு பார்ட் அப்படின்னா ஜிஎஸ் தான். ஏன் அப்படின்னா இப்போ இந்த எக்ஸாமை வச்சுக்கோங்க, குரூப் 4 எக்ஸாமில் எடுக்கல, அதுக்கு முன்னாடி எடுத்த குரூப் 2022 இந்த மாதிரியான கொஸ்டின், அதுக்கு முன்னாடி நடந்த குரூப் 4 எக்ஸாம் கொஸ்டின் வச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் 8, யூனிட் 9லேருந்து 7லேருந்து 8 மாதிரி கேட்டிருப்பாங்க. ஆனால் இந்த 2024 குரூப் 8ல் குரூப் 4ல் ஒரே ஒரு கேள்வி தான் வந்துருச்சு. அதுவே தீரன் சின்னமலையை பற்றி வந்துருச்சு. ஸோ நம்ம எப்படியெல்லாம் ஒரு பேட்டர்ன் போட்டு படிச்சுட்டு வரோமோ இல்லையோ அந்த பேட்டர்ன் எல்லாம் இன்னைக்கு கதைக்கு ஆகாதுப்பா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பரீட்சையிலும் டிஎன்பிசி நிரூபிக்குது. ஸோ அப்போ ஜிஎஸ் எப்படி சார் படிக்கிறது அப்படின்னா ஃபஸ்ட்டு சயின்ஸு இம்பார்ட்டன்ஸ். நிறைய பேர் ஜிஎஸ் படிக்க நிறைய பேர் ஐஎன்எம், ஜாகிரஃபி, இந்தியன் பாலிட்டி, இந்தியன் எக்கனாமிக்கு, யூனிட் 8, யூனிட் 9 இதெல்லாம் நல்லா அப்படியே ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க, சயின்ஸை விட்டுருவாங்க. அடுத்து கரண்ட் அஃபேர்ஸை விட்டுருவாங்க. இந்த 2 விட்டும் இல்லை பரீட்சையில் நம்மளை கை விட்டுரும் டிஎன்பிசி. ஸோ இந்த 2 தான் மெயின். நான் சொல்கிறேன் இந்த 2 டெய்லியும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்லாம் கண்டிப்பாக நீங்கள் பார்த்தே ஆகணும். கரண்ட் அஃபேர்ஸ்லாம் முன்னாடி 5லேருந்து 6 மார்க் தான் சார், விட்டு போனால் கிளியர் பண்ணல. இப்போ அந்த கதையில் வரைஞ்சா கண்டிப்பாக நம்ம பார்த்து தான் ஆகணும். சரி, சயின்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்றதுனா சயின்ஸில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாட்டனி. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் மட்டும் படிக்கணும். சிலபஸ் எங்கே இருக்குது, புத்தகத்தில் எங்கே இருக்குது. அப்போ சிலபஸ் வைஸ் படிக்கணும், டெஸ்ட் போட்டு பார்க்குறோம். அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம நிறைய பேர் இந்த விருது அந்த விருது மட்டும்தான் பார்க்குறோம். முக்கியமான ஒரு விஷயம் கரண்ட் அஃபேர்ஸில் இருந்து எக்கனாமி இருக்கு இல்லையா, நிதி, பட்ஜெட்டு, இந்த இது இவ்வளோ பட்ஜெட் ஒதுக்கிட்டு இது இவ்வளோ நடக்குது அப்படின்னு எக்கனாமிக்கல் சம்மந்தமாக நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் வரும். அதை நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும். ஸோ சயின்ஸும் கரண்ட் அஃபேர்ஸும் தான் ஜிஎஸ்ல மிக முக்கியமான ஒரு ரோல் வகிக்கும். அது இல்லாமல் ஐஎன்எம், ஜாகிரஃபி, பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமி, யூனிட் 8, யூனிட் 9 இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் நம்ம நிறைய படிச்சுருவோம். அவ்வளோதான் சார். இப்போ இது 4 நான் முடிச்சிட்டேன் சார். இதுலேயும் முடிச்சுட்டு தமிழ்லேயும் நல்லா பார்த்துருக்கேன், மேக்ஸும் நல்லா பார்த்துருக்கேன், ஜிஎஸும் ஓகே சார்.
அப்போ கண்டிப்பாக போஸ்டிங் சார். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து இதுதான் மெத்தட். ஸோ மெத்தட் நம்மளுக்கு தெரியும். அப்போ அதை விட்டுட்டு நம்ம படிக்காமல் நம்ம போய் எக்ஸாம் ஹாலில் கொஸ்டின் பேப்பரே தப்பு சொல்கிறதுல நியாயம் கிடையாது. நம்மளுக்கு தெரியும் இப்படி போனால் தான் இந்த பாதையில் இப்படி போனால் தான் ஜெயிக்க முடியும் தெரியும். அப்போ அந்த பாதையில் அப்படி தான் போகணும். ஸோ இதுதான் நான் சொல்கிறது. ஸோ இந்த மாதிரியான நம்ம வகுப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, அரை மணி நேரம் மேக்ஸிமம் இருக்கும். அரை மணி நேரம் ஒரு வீடியோ இருக்கும். அந்த வீடியோவில் நம்ம என்ன நடத்த போகிறோம் அப்படிங்கிறத கொடுத்துருவோம். வேர் டு ஸ்டடி கொடுத்துருவோம். அதுக்கான பிடிஎஃப்பும் கொடுத்துருவோம். நீங்கள் நம்ம வீடியோ பார்த்துட்டு ஃபுல்லாக ஒரு 2 மணி நேரம் அந்த பாடத்தை சம்பந்தம் வாட்சி விட்டிங்கன்னா அந்த பாடம் முடிச்சிடும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குரூப் 4 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் எஸ்ஐ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் நம்ம புதுசாக இலவசமாக டெஸ்ட் பேட்சும் இலவச வகுப்பும் நடத்த போகிறோம். எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு இது கொடுத்துருவோம், ஒரு டாபிக் நடத்துவோம். வாரத்துக்கு 4 கிளாஸ் இருக்கும். 4 கிளாஸ் எங்கெங்கே இருக்கும், எப்படி இருக்கும், படிக்கிறது நம்ம கொடுத்துருவோம். சண்டே வந்து எக்ஸாம் இருக்கும். இந்த மாதிரி வந்து நம்ம அவங்களாம் முடிச்சுட்டு போகிறோம். அவங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நடந்து முடிஞ்ச குரூப் 2 எக்ஸாமுடைய தமிழ் கொஸ்டின் பேப்பருடைய ஆன்சர்ஸ் வரல, இதுக்கு பற்றி நீங்கள் போடலை அப்படின்னு நிறைய பேர் நிறைய யூடியூப் சேனலில் போட்டாங்க. அங்கேயே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா நாங்கள் போடலை. இல்லை உங்களுக்கு அது வேணும் அப்படின்னா கீழே தமிழ் எஸ்ன்னு போடுங்க, தமிழ் எஸ்ன்னு கமெண்ட்டில் போடுங்க. கமெண்ட் நிறையா வந்துச்சு அப்படின்னா நம்ம அதை ஸ்பெசிஃபிக்காக எக்ஸ்ப்ளனேஷனோட தமிழில் இருக்கக்கூடிய கேள்விகளை பார்ப்போம். அதே மாதிரி ஜிஎஸ் பார்ப்போம், அதே மாதிரி மேக்ஸும் பார்க்கலாம். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ வரலாம், இல்லாட்டி நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விட்டாச்சு. சரி, அடுத்த ஒரு வகுப்பில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். நான் மறக்காமல் சொன்ன மாதிரி எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்போ தான் போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் வரும்.